பார்த்து வருகிறோம். இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவிருக்கும் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் ஆங்கிலம் மற்றும் அவரவர் தாய்மொழியில் பெயர் பலகை வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் இருக்கின்றன. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், இந்த கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவிருக்கிறது. இதற்கான எதிர்பார்ப்பு எந்த அளவில் இருக்கிறது மற்றும் என்னென்ன முடிவுகள் எட்டப்படலாம் என தகவல்கள் வெளியாகி இருக்கிறது? தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் காலை 10 மணிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் தற்பொழுது அதற்கான காட்சிகள் எல்லாம் வந்திருக்கிறது. குறிப்பாக தலைவர்கள் இருக்கக்கூடிய அமரக்கூடிய அந்த இருக்கைகள்ல வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பெயர் பலகையில் அந்தந்த மொழிகளில் மற்றும் ஆங்கில மொழி என்ற இருமொழி என்ற அடிப்படையில் இருமொழியில அந்த பெயர் பலகைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு முதலமைச்சர் இருக்கக்கூடிய அந்த இருக்கையில் முதலமைச்சருடைய பெயர் ஆங்கிலத்திலும் தமிழிலும் இடம்பெற்றிருக்கிறது. மற்ற அந்தந்த மாநில முதலமைச்சர்களுடைய தாய்மொழிகளில் பெயர் பலகைகளானது வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மொழிகளில் மொழிபெயர்ப்புக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆங்கிலத்திலும் அதே போல தமிழ், பஞ்சாபி, மலையாளம், ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளில் மொழிபெயர்ப்புக்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அந்தந்த தலைவர்கள் பேசும்போது அவர்கள் மொழியிலேயே கேட்கும் வகையில் இந்த ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இதுபோன்று அந்த இருமொழி கொள்கையை வலியுறுத்தும் வகையில் இந்த அந்தந்த தாய்மொழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே வந்திருக்கக்கூடிய தலைவர்கள் அனைவருமே வரவேற்று அதற்கான எல்லா விதமான நடவடிக்கைகளும் ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காலை 10 மணிக்கு வருகிறார். முதற்கட்டமாக மாநில முதலமைச்சர்களோடு தனியாக ஒரு அரை மணி நேர ஆலோசனையும் அதன் பின்னர் இந்த கூட்டு நடவடிக்கை குழுவுடைய கூட்டமும் நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தில் பல முக்கிய தீர்மானங்களும் ஒவ்வொரு தலைவர்களுடைய கருத்துக்களும் அந்தந்த மொழிகளில் அவர்களுக்கு கேட்கும் வகையில் இந்த ஒரு பிரத்யேகமான ஏற்பாடானது செய்யப்பட்டிருக்கிறது. காலை 10 மணிக்கு தொடங்கக்கூடிய இந்த கூட்டம் ஒரு தேசிய அளவில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூட்டமாக பார்க்கப்படுகிறது. கோகுல், அதே போல ஏற்கனவே நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருந்தன. இன்றைக்கு அதுபோன்ற தீர்மானங்கள் என்னென்ன நிறைவேற்றப்படவிருக்கின்றன? முக்கியமான அம்சமாக இந்த தொகுதி மறுவரையறை தொடர்பாக என்னென்ன விளக்கங்கள் அளிக்கப்படவிருக்கின்றன? நிச்சயமாக ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் இந்த விவகாரத்தில் தமிழகம் எப்படி பாதிக்கப்பட இருக்கிறது, குறிப்பாக மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு செய்தால் தமிழ்நாட்டிற்கு ஏறக்குறைய 8 தொகுதிகள் வர குறைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக அந்த விஷயத்தை கருத்தில் கொண்டுதான் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை அவசரமாக கூட்டினார். இந்த அனைத்து கட்சி கூட்டம் என்பது ஏறக்குறைய 50க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகள் தமிழகத்தில் கலந்து கொண்டு ஒற்றை கருத்தாக இந்த பிரச்சனையில் தமிழக அரசு எடுக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளுக்கும் உறுதுணையாக இருப்போம், முழுமையான ஒத்துழைப்பு அளிப்போம் என்று தெரிவித்திருந்தார்கள். சில தலைவர்கள் கூட்டு நடவடிக்கை குழுவை அமைக்க வேண்டும், குறிப்பாக இதில் பாதிப்பு அடையக்கூடிய தென் மாநில, வட மாநில உள்ளிட்ட மற்ற மாநில தலைவர்களையும் அரசியல் கட்சிகளையும் இந்த கூட்டு நடவடிக்கை குழு மூலமாக ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்தார்கள். அந்த கருத்தை தமிழக அரசும் முதலமைச்சரும் ஏற்றுக்கொண்டு உடனடியாக ஒரு கூட்டு நடவடிக்கை குழு என்ற அடிப்படையில் ஏறக்குறைய இந்த அனைத்து கட்சி கூட்டம் நடந்த ஒரு 15 நாட்களுக்குள் 2 வார காலத்திற்குள் இந்த அவசரமான முதல் கட்ட இந்த கூட்டு நடவடிக்கை குழு கூட்டமானது கூட்டப்பட்டிருக்கிறது. உடனடியாக அந்தந்த மாநில முதலமைச்சர்கள், அரசியல் கட்சி தலைவர்களை இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நேரில் சந்தித்து இந்த கூட்டம் தொடர்பான ஒரு முக்கியத்துவமும் அதே போல இதில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் குறித்தெல்லாம் நேரடியாக விளக்கினார்கள். அந்த அடிப்படையில் தான் தற்பொழுது ஏறக்குறைய 24 கட்சியுடைய தலைவர்கள், பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கிறார்கள். அவர்கள் அந்தந்த மாநிலத்தில் இந்த தொகுதி மறுசீரமைப்பால் மக்கள் தொகை அடிப்படையில் செய்தால் என்ன மாதிரியான பாதிப்பு இருக்கும் என்ற கருத்துக்களை முன்வைக்க இருக்கிறார்கள். அந்த கருத்தின் அடிப்படையில் இந்த பிரச்சனையை எப்படி கையாள்வது, அடுத்த கட்டமாக இந்த பிரச்சனையை எப்படி எடுத்துச் செல்வது உள்ளிட்ட பல முக்கிய முடிவுகள் இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட இருக்கிறது. முக்கிய தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட இருக்கிறது. ஏற்கனவே திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் இந்த பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று தொடர்ந்து அவையில் பிரச்சனையை எழுப்பி இந்த பிரச்சனையை அவையில் எழுப்பி வரக்கூடிய நிலையில், அதே நேரத்தில் மற்ற மாநிலத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினரோடு இணைந்து பார்லிமெண்டில் செயல்படுவது குறித்தும் தேசிய அளவில் இந்த பிரச்சனையை எப்படி கொண்டு போவது, மற்ற வட மாநில, கிழக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களும் எப்படி இந்த மறுசீரமைப்பால் பாதிப்புக்கு உள்ளாவார்கள் என்ற கருத்து தேசிய அளவில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கும் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டமானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கோகுல்.